வணக்கம், வெல்கம் டு சுகர் மேப்பிள். ஐ எம் சாந்தி. இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வீட்டில் இருக்கிற சின்ன இடத்துல என்னென்ன செடி வச்சிருக்கோம், நல்ல மெடிசினல் வேல்யூஸ் உள்ள சில செடிகள், பூச்செடிகள், வாழை, பப்பாளி போன்ற மரங்களை வச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. கடையில் வாங்கின புதினாலேருந்து இலைய சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு தண்டை மட்டும் நட்டு வச்சிருக்கேன். தளத்தளன்னு முளைச்சு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. துளசி செடி, இந்த இலைகளை பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம். மருத்துவ குணம் இருக்கிறனால இருமல் சளியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கலாம். வெற்றிலை கொடி பாருங்க, பூஜைக்கு வெற்றிலை யூஸ் பண்ணுவோம். அதை தவிர இது ஜீரணத்துக்கு ரொம்ப உதவுறனால ஹெவியா சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் வெற்றிலை போடுறது ரொம்ப நல்லது. சர்க்கரை கொல்லி இலைகள் பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்றாங்க. புளிப்பு சுவையோட இருக்கும். இதை காலையில வெறும் வயிற்றுல 2 இலைய சாப்பிட்டா நல்லது. ஓமவல்லி இலைகள் காரமாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இருமல் சளிக்கு இதை தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். இருநூற்று பச்சிலை ரொம்ப வாசனையா இருக்கும். இதோடைய சாறு ஸ்கின், அதாவது சருமத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முகப்பருலாம் வராம இருக்க இந்த இலையுடைய சாறை யூஸ் பண்ணலாம். மஞ்சளுடைய மருத்துவ குணம் எல்லாருக்குமே தெரியும். பொங்கலப்ப வாங்கின கிழங்க நட்டு வச்சதுல நிறைய மஞ்சள் செடி வந்திருக்கு பாருங்க. இதை கொதிக்க வச்சுதான் ஹெர்பல் டீ போடுவேன். சோற்று கற்றாழை, இந்த இலையில இருக்கிற ஜெல் எடுத்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாழை மரம், இதோடைய பூ, பழம், தண்டு, இலை எல்லாமே நமக்கு உபயோகமா இருக்கு. நாம சமையல்ல தினமும் யூஸ் பண்ற கருவேப்பிலை, இந்த செடி இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. வீட்டு வாழைத்தார் பாருங்க, இது கேரளா கதலின்னு சொல்லுவாங்க. செவ்வாழையும் இருந்தது. பப்பாளியும் ரொம்ப சத்து நிறைஞ்ச ஒரு பழம். இந்த மரம் பாருங்க, இது நிறைய பழம் கொடுத்துருக்கு, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த பப்பாளியிலிருந்து கிடைச்ச விதையிலிருந்து நிறைய சின்ன சின்ன செடி முளைச்சிருக்கு பாருங்க. பூச்செடிகள்ல பவழமல்லி மரம் பாருங்க, அந்த பூ எவ்வளவு அழகா காம்பு சிவப்பாவும் பூ வெள்ளையாவும் இருக்கு பாருங்க. சாமந்தி சின்ன செடியா இருக்கு, ஆனா அந்த டபுள் கலர்ல அழகா பூத்திருக்கு பாருங்க. ஆரஞ்சு கலர் கல்வாழை இப்பதான் பூக்க ஆரம்பிக்குது. அடுக்கு செம்பருத்தி, இது எவ்வளவு கலர்ஃபுல்லாவும் அழகாவும் இருக்கு பாருங்க. நம்ம வீட்டுல பூக்கிற பூவை சாமிக்கு வைக்கிறது ஒரு சந்தோஷம்தான். பின்னாடி அரளி செடி இருக்கு பாருங்க, அது இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. பால்சம் விதைகளை போட்டதுல நல்லா பால்சம் செடி அழகா பூத்திருக்கு பாருங்க. இந்த விதையை திருப்பி உள்ள போட போட நல்ல அடர்த்தியா வரும். சின்ன மஞ்சள் பூக்கள் பாருங்க. இதை தவிர இந்த சின்ன குரோட்டன்ஸ் செடியும் இருக்கு. வீட்டுக்குள்ள வளர்க்குற, அதாவது இண்டோர் பிளான்ட்ஸ்லயே ரொம்ப பாப்புலர் ஆனது இந்த மணி பிளான்ட். இதை தண்ணிலையும் வளர்க்கலாம், மண்லையும் வளர்க்கலாம். கெமிக்கல் கலந்த காற்றை கூட இது சுத்தம் பண்ற தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. இது வீட்டுக்குள்ள நம்ம லிவிங் ரூம்ல வளர்த்தா ரொம்ப நல்லது. காற்றை சுத்தப்படுத்துறதுல இந்த ஸ்பைடர் பிளான்ட்டும் ஒண்ணு, இதுவும் ஒரு இண்டோர் பிளான்ட். இதுக்கும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லைங்கிறனால ஈஸியா வளர்க்கலாம். ஸ்னேக் பிளான்ட் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுவும் காற்றுல சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப உதவுது. ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லை, அதனால இதை வீட்டுக்குள்ள வளர்க்கறது ரொம்ப சுலபம். அன்னன்னைக்கு பூக்கிற
பூவை வச்சு தண்ணியில் அலங்கரிச்சா அது ஒரு தனி சந்தோஷம்தான். பவழமல்லி மரத்து மேலே போட்டிருக்கிற இந்த சீரியல் லேம்ப் சூரிய சக்தியை யூஸ் பண்ணுற சோலார் லேம்ப். நைட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எரியும். இந்த வாத்துகள் பக்கத்துலேயும் சோலார் லேம்ப்ஸ் வச்சுருக்கோம். இரவில் நல்லா அழகாக வெளிச்சம் தருது பாருங்கள். இந்த சோலார் லேம்ப்ஸ் இரவில் எரிஞ்சு இந்த தோட்டத்தை ரொம்ப அழகுபடுத்துது பாருங்கள். செடிகளோடு சேர்ந்து இன்னும் உயிரோட்டமாக அழகாக தெரியறதுக்காக காற்றாடி நட்டு வைக்கலாம். மோஷன் சென்சர் உள்ள சில பொம்மைகளை வைக்கலாம். அது மாதிரி அழகுபடுத்தலாம். காத்தடிக்கும் போது இந்த காத்தாடி சுத்துறது தோட்டத்துக்கே ஒரு அழகை சேர்க்குது பாருங்க. நம்ம தோட்டத்தை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த சோலார் லேம்ப்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே மோஷன் சென்சர் இருக்கிற ஒரு தவளை பொம்மையும் இருக்குது பாருங்க. அந்த பக்கம் யாராவது நடந்தால் இந்த தவளை சத்தம் போடும். உங்கள் வீட்டில் ஏதாவது வித்தியாசமான செடி பூக்கள் இருந்தால் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து shanti.sugarmaple@gmail.com ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். வர வீடியோஸில் அதை நம்ம ஷேர் பண்ணலாம். அடுத்த எபிசோடில் இதை விட பெரிய கார்டன் ஒன்றும் அதில் இயற்கை பொருட்களை வச்சு நிறையா அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் ஒரு கார்டன் டூராக நம்ம பார்க்கலாம். எங்கள் சுகர் மேப்பிள் சேனலில் நிறையா குக்கரி வீடியோஸ், DIY கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.